கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் 1941ஆம் ஆண்டு வில்லியம்ஸ் மற்றும் எலிசபெத் தம்பதியினருக்கு மகனாக ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லாண்டில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் சிறு வயதிலிருந்தே ஒழுக்கத்திலும் தெய்வ பக்தியிலும் இவரை வளர்த்தார்கள். ஒருமுறை அங்குள்ள திருச்சபை ஒன்றில் இந்தியாவில் தொழுநோயாளிகள் மத்தியில் நற்செய்தி பணி செய்து கொண்டிருந்த ஆஸ்திரேலிய மிஷனரி ஒருவர் இந்தியாவில் உள்ள தொழுநோயாளிகளின் அவல நிலையை புகைப்படங்கள் மூலம் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் திருச்சபையில் உள்ளவர்களுக்கு அறிவித்து இந்தியாவில் தொழுநோயாளிகளின் காயத்தை கட்டவும் அவர்களுக்கு நற்செய்தி பணி அறிவிக்கவும் அறைகூவல் விடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸின் இருதயம் பாரம் அடைந்தது. அப்போது அவருக்கு வயது 15. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் தன்னுடைய கல்லூரி படிப்பில் புள்ளியியல் பாடத்தில் நல்ல மதிப்பெண் பெற்று நிறைவு செய்து தன்னுடைய 24ஆம் வயதில் இந்தியாவில் தொடுநோயாளிகளின் மத்தியில் இவாஞ்சலிக்கன் மிஷன் சொசைட்டி மூலம் சேவை செய்ய தன்னை அர்ப்பணித்தார். Hello Graham, good morning. How are you? Very good morning, sir. I am good. Graham, a good news for you. Good news, sir. சொல்லுங்க சார். உங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட்ல நீங்க ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. இதுக்காக மேனேஜ்மெண்ட்ல உங்க ப்ரொமோஷனுக்காக நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். ஓ ரியலி? உண்மையாவே ஒரு குட் நியூஸ் சார் இது. கிரஹாம், உங்க திறமையை பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு பிரைட் ஃபியூச்சர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எல்லாமே ஆண்டோடைய தயவு தான் சார். Thank you, sir. Thank you so much. All the best, Graham. Carry on with your work. Thank you. Thank you, sir. ஹலோ சிஸ்டர் வேரா, எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையால நல்லா இருக்கு கிரஹாம். ஓ வெரி நைஸ். இந்தியால இருந்து எப்போ வந்தீங்க? லாஸ்ட் வீக் தான் இந்தியால இருந்து வெக்கேஷனுக்காக வந்திருக்கேன் கிரஹாம். ஆமா, நீங்க அங்க செய்யற ஊழியம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இந்தியால உள்ள ஊழியத்தை குறித்து தான் ரொம்ப பாரமா இருக்கு கிரஹாம். கொஞ்சம் போட்டோஸ்லாம் இருக்கு என்கிட்ட, நீங்க பாருங்க, உங்களுக்கே புரியும். சிஸ்டர் வேரா, இந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. மக்கள் ஒவ்வொரு நாளும் வியாதியில படுற வேதனையை புரிய முடியுது. இதை பார்த்தா உண்மையாவே என் உள்ளமே ரொம்ப பாரமா இருக்கு சிஸ்டர். ஆமா கிரஹாம், அங்குள்ள மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க போட்டோஸ்ல பார்த்த மாதிரி அங்குள்ள மக்கள்ல நிறைய பேர் தொழுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க கிரஹாம். அவங்கள கவனிக்க கூட யாருமே இல்லை. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்கே போதுமானதாக இல்லை கிரஹாம். தொழுநோயாளிகள் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு பரிதாபமான நிலைமையில் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருக்காங்க. அங்குள்ள மக்களுக்கு சேவை செய்ய ஆளே இல்லை கிரஹாம். நிறைய மிஷனரிஸ் அங்குள்ள பகுதிக்கு வந்து அங்குள்ள மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒவ்வொரு நாள் ஜெபமாவே இருக்கு கிரஹாம். ஆமா சிஸ்டர், நானும் இந்த காரியத்திற்காக கண்டிப்பா நான் ஜெபம் பண்றேன். ஓகே கிரஹாம், எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. நம்ம இது குறித்து இன்னொரு நாள் டீட்டெயிலா பேசலாம் கிரஹாம். பை. டெஃபினெட்லி சிஸ்டர், டெஃபினெட்லி. சிஸ்டர் வேற சொல்றத பார்த்தா ஒடிசா பகுதியில் இப்படி அநேக மக்கள் தொழுநோயினால ஒவ்வொரு நாளும் இறந்துட்டு இருக்காங்க போல தெரியுது. அவங்களுக்கு ஊழியம் செய்ய யாருமே அங்க இல்லை. ஆண்டவரே,
இதற்கு நான் என்ன செய்யறதுன்னே தெரியல. கிரகாம், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கிரகாம். கிரகாம், என்னோட எல்லா பிஸ்னஸ் எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியல. எனக்கே வயசாயிருச்சு இல்லையா? எனக்குன்னு வாரிசு யாரும் இல்லை. என்னோட மகனா நீ தான்ப்பா இருக்க. அதான் என்னோட எல்லா சொத்துக்களையும் உன்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அங்கிள், நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். இந்தியாவில் போய் ஆண்டோடைய அர்ப்பணியை செய்ய முழுமையா நான் என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன். அதுவும் ஒடிசால இருக்கக்கூடிய தொழுநோயாளிகள் மத்தியில ஆண்டோடைய பணியை செய்ய நான் என்ன ஒரு மிஷினரியா ஒப்பு கொடுத்திருக்கேன். என்ன என்ன கிரகம் சொல்ற? மிஷினரியாவா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவ்வளவு சொத்துக்களை விட்டுட்டு ஆடம்பர வாழ்க்கை வேணான்னு சொல்லிட்டு தொழுநோயாளிக்கு போய் உதவி செய்ய போறியா? ஆமா அங்கிள். அங்க ஒவ்வொரு நாளும் மக்கள் இந்த வியாதியினால கஷ்டப்பட்டு போதிய மருத்துவ வசதியும் சரியான கவனிப்பு இல்லாம செத்துக்கிட்டு இருக்கிற செய்தியை கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு மனசு ரொம்ப பாரமா இருந்தது. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன். தூக்கமும் வரல, மனசுல நிம்மதியும் இல்லை. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இந்த தீர்மானத்தை என் வாழ்க்கையினுடைய நிர்ணயமா மாத்திக்கிட்டேன். கண்டிப்பா அந்த மக்களுக்காக போய் பணி செய்யறது தான் என் வாழ்க்கையினுடைய பணியா நான் ஏற்றுக்கொண்டு நான் முடிவெடுத்துட்டேன். நோ 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 நோ, ஒரு முட்டாள்தனமான முடிவு கிரகம். நல்லா யோசனை பண்ணு. பணம் தான் நமக்கு முக்கியம். நமக்கு பிடிச்ச மாதிரி வசதியா வாழணும்னா பணம் தான் முக்கியம் கிரகம். இல்லை அங்கிள், நீங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய செல்வம், புகழ், அந்தஸ்து, ஆஸ்தி எல்லாமே இந்த பூமியோட முடிஞ்சிடும். ஆனா ஆண்டவருக்காக நம்ம எதை செய்யறோமோ அதுதான் நம்மளுக்கு நித்திய வர கொண்டு போகுங்கிறத நான் ஆழமா நம்புறேன் அங்கிள். ஆண்டவர் உள்ளத்துல தெளிவா பேசிட்டாரு. என்ன தயவுசெய்து மன்னிச்சிருங்க. சாரி அங்கிள். நான் ஆண்டுடைய நோக்கத்திற்காக நான் என்னுடைய ஓட்டத்தை தொடர போறேன். கிரகம், ஒரு முட்டாள் கிரகம். பாய், குட் பாய். ஓகே அங்கிள். நான் ஆண்டுடைய சித்தத்தை செய்ய என்னை முழுமையா நான் ஒப்பு கொடுத்து நான் முன்னேறி போக போகிறேன். Sir, may I come in? எஸ். ஓ கிரஹாம், நீங்களா? வாங்க. சார், நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான காரியத்தை ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். சொல்லுங்க கிரஹாம். நான் என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன் சார். வாட்? என்ன ஆச்சு கிரஹாம்? ஆர் யூ ஓகே? ஆமாம் சார், நான் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டோடைய பணிக்காக ஒப்பு கொடுத்துட்டேன் சார். இந்தியாவில் ஒரிசாங்கிற பகுதியில் நிறைய பேர் தொழுநோயினால பாதிக்கப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டு என் உள்ள ரொம்ப பாரத்தினால் நிறைஞ்சிருக்குது. அந்த பகுதியில் போய் ஆண்டோடைய பணியை செய்யறது தான் என்னுடைய வாழ்க்கையை நோக்கங்கிறத நான் முழுமையாக அறிஞ்சிருக்கிறேன். அதனால தான் அங்கே போய் ஒரு மிஷினரியா ஊழியம் செய்யறதா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கேன் சார். அதனால தான் நான் ரிசைன் பண்ணிட்டு இம்மீடியட்டாக நான் அங்கே போய் அந்த மருத்துவ சேவையை நான் ஆரம்பிக்க போகிறேன். ஆர் யூ மேட்? கிரஹாம், நீங்க கனவிலும் நினைக்காத ஒரு சம்பளம், கௌரவமான வேலை. உங்க கீழே எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? வாழ்க்கையில காசு, பணம், பங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பணம் கொடுத்தா 1000 பேர் இருக்காங்க கிரஹாம். யோசிச்சு முடிவெடுங்க கிரஹாம். இல்லை சார், இதுதான் சரியான முடிவுன்னு நான் நம்புறேன். பணம் கொடுக்கறது உண்மைதான், ஆனா அதை தாண்டி நம்முடைய சேவையும் முக்கியங்கிறத நான் நம்புறேன் சார். ஏன் அங்க நீங்க தான் போய் கஷ்டப்படணுமா? இதுக்கு பதிலா பணம் கொடுத்து 4 மிஷினரிக்கு உதவலாமே. நான் கூட தான் 2 மிஷினரிகளுக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சு தாங்குறேன். இந்த ஊழியத்தெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, அது நமக்கு செட் ஆகாது. நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா? நாம உதவி செஞ்சா மட்டும் போதாதா? சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவார் அப்படிங்கிற சத்தம் என் உள்ளத்துல ரொம்ப ஆழமா துணிக்குது சார். அன்னைக்கு அந்த மிஷினரி சொன்ன
அந்த ஒவ்வொரு அனுபவங்களும் என் இருதயத்தை சுக்குநூறாக உடைச்சிருச்சு. ரொம்ப ஆடம்பரமான செல்வ செழிப்பான வாழ்க்கையில் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் என்னுடைய மறுபகுதியில் ஜனங்கள் ஒரு பேசிக் நீடு கூட சந்திக்கப்படாத அளவுக்கு பல வியாதியினாலையும் இந்த தொழுநோயினாலும் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் இறந்துகிட்டு இருக்காங்க சார், இறந்துகிட்டு இருக்கிறாங்க. இதே போல பல மிஷினரிகள் நம்ம ஊர்ல வந்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி இந்த சுவிசேஷத்தை நம்மகிட்ட சொன்னதுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவங்களும் இதே மாதிரி பணத்தை அனுப்பிட்டு தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த சுவிசேஷம் நம்மகிட்ட வந்து சேர்ந்துருக்காது சார். இன்னைக்கு பணம் அனுப்புற அநேக கூட்டங்கள் மத்தியில யார் போவாங்கிற ஒரு பெரிய அறைகூவல் தான் என் உள்ளத்தை ரொம்ப அதிகமா தாக்கிக்கிட்டு இருக்குது. பணத்தை விட என் வாழ்க்கை தான் முக்கியம்னு நான் நம்புறேன். ஆண்டவர் என் வாழ்க்கையை கேட்கிறாருங்கிறத நான் ஆழமா நம்புறேன். அதனால என்னுடைய இறுதி மூச்சு வர என் வாழ்க்கை அங்கேயே மடிந்து போனாலும் பரவாயில்ல, நான் அங்க போய் ஆண்டோடைய பணி செய்யறது தான் ஆண்டோடைய நோக்கமா நான் நம்புறேன் சார். கண்டிப்பா என்னை ரிலீவ் பண்ணுங்க சார், அங்க தேவை ரொம்ப அதிகம். நீ சொல்றதெல்லாம் ஒரு விதத்துல உண்மைதான் கிரகாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ நீ கல்யாணம் ஆகாம இருக்க, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனச்சுன்னா உனக்கான மனைவி, குழந்தை, குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது பணம் தேவைப்படும். இந்தியா ஒரு ஏழ்மையான நாடு கிரகாம், பாதுகாப்பும் சரியா இருக்காது. அந்த நாட்டில் போயிட்டு நீ எப்படி கஷ்டப்பட போற? இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது கிரகாம். இதுக்கு நம்ம வேற யாராவது ஒருத்தவங்களை அனுப்பிச்சிட்டு போயிடலாமே. பணம் கொடுத்துட்டா ஒரு மிஷினரியை தாங்கிடு. நீ ஏன் போயிட்டு அங்கே போயிட்டு கஷ்டப்படணும்னு நினைக்கிற? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்லை சார், இந்த மனுக்குலத்தை மீட்கணும்னு நினைக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பரலோகத்தினுடைய எல்லா மகிமையை தொடர்ந்து இந்த பூமியில வரலையா? பவுல் அப்போஸ்தலன் கூட இப்படி சொல்றாரு, கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் ஆண்டோடைய பணியை மேற்கொண்டு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பின்னடைகிறதா இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டோடைய பணிக்காக நான் முன்னேற என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்துருக்கிறேன். சாரி சார், என்னை சீக்கிரமா ரிலீவ் பண்ணுங்க, நான் இமீடியட்டா கிளம்பணும். சரி, உன்னை திருத்த முடியாது கிரகாம். நீ ஒண்ணுமே இல்லாம நடு ரோட்ல தான் போய் நிக்க போற. ஆண்டவரே, இது உம்முடைய சித்தமானால் இந்த ஊழியத்திற்கு என்னையே நான் தருகிறேன். மரணமானாலும் ஜீவனானாலும் என் கடைசி மூச்சு உள்ள வர உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில உம்முடைய அன்பை கொண்டு சென்று உம்முடைய திருப்பணியை செய்ய என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை முழுவதுமாய் தருகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. Hello Graham, what a surprise. Welcome to India. Thank you. Happy to see you, Graham. Welcome to India. Thank you so much. Graham, today take complete rest. Tomorrow we have more work to do. I will take you to meet people. ஓ, அப்படியா?
கூடி சீக்கிரமாக இந்த பாஷையை கற்றுக்கோங்க. நீங்க தான் எனக்கு அதில் ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. தனது அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற 1982 மயூர்பெஞ்ச் தொழுநோய் இல்லம் ஒன்றை நிறுவி அநேக தொழுநோயாளிகளுக்கு மருத்துவ சேவை, கிராம மக்கள் தொழில் மேம்பாடு, வேதாகம மொழிபெயர்ப்பு போன்ற அநேக காரியங்களை, ஆண்டவரின் ஊழியங்களையும் செய்து வந்தார் கிரஹாம் ஸ்டெயின். பின்னர் 1980 ஆண்டுகளில் செவிலியர் பட்டப்படிப்பை முடித்து ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்தியாவில் வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த கிளாடிஸ் என்பவரை 1983 திருமணம் செய்து கொண்டார் கிரஹாம் ஸ்டெயின். இவர்களுக்கு எஸ்தர், பிலிப்பு, தீமோத்தேயு என்ற 3 பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்படியாய் 14 வருடங்கள் மயூர்பெஞ்ச் நகரத்தில் பல எதிர்ப்புகளின் மத்தியில் தன்னுடைய பெரிதான பணியை கிரஹாம் ஸ்டெயின் மற்றும் கிளாடிஸ் ஆகிய இருவரும் தம்பதியாய் இணைந்து செய்து வந்தனர். ஐயா, உங்களை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்குதே. ஐயா, நீங்க பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு காரியம் பண்றேன், நீங்க கூட வாங்க. உங்களுக்கு போதிய அளவு சாப்பாடும் உங்களுக்கு நல்ல தங்குற இடத்தையும் கொடுத்து நான் உங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன். நீங்க பக்கத்துல வாங்க. ஐயா, வேணாம் ஐயா, தொடாதீங்க, எங்ககிட்ட வராதீங்க, தீட்டுப்பட்டவங்க ஐயா, எங்களை தொடாதீங்க, இங்க வராதீங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நானும் உங்களை மாதிரி தான். நான் உங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய வந்திருக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்க ஏன் கூட வந்துருங்க. எங்களோட பேசுறது நிறைய பேரு இல்ல சகோதரர், அப்படிலாம் நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அதே மாதிரிதான் இயேசு ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது இந்த மாதிரி வியாதி உள்ளவங்களை எல்லாம் ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி இருக்கிறாரு. எங்களுக்கு அந்த அன்பை காட்டுறதுக்கு தான் என்னையும் இங்க அனுப்பி இருக்கிறாரு. அந்த அன்பை காட்டதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதனால நீங்க தைரியமா என் கூட வாங்க. நான் உங்களை பராமரிக்கிறேன், நான் உங்களை பாதுகாத்துக்கிறேன். உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவியும் நான் செஞ்சிடறேன். ஐயா, எங்களோட பேசுறது தொடுறது யாருக்கும் பிடிக்காது ஐயா. அது இல்லாம எங்க உடம்பெல்லாம் நோயால அழுகி இருக்கு ஐயா. எங்க இருந்தாலும் ரத்தமும் சீல பிடிச்சி ரொம்ப நாற்றம் எடுக்குது ஐயா. எங்களை விட்டுருங்க ஐயா. எதை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கவங்களை சுகமாக்குறதுக்கும் விடுவிக்கிறதுக்கும் உங்களை ஆதரிக்கிறதுக்கு தான் இயேசு எங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அந்த இயேசு ஆண்டவருடைய அன்பு எங்க உள்ளத்துல இருக்கிறதுனாலதான் உங்களையும் நாங்க நேசிக்க முடியுது. கண்டிப்பா அந்த இயேசுவை நீங்க நம்புங்க. உங்க வாழ்க்கையில இந்த நிலையிலிருந்து எல்லாத்தையும் மாத்தி உங்க வாழ்க்கையை உயர்த்த அவர் உண்மையுள்ள தேவன். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டாரு. அவர் அதுக்காக தான் உண்மையாவே நம்முடைய வியாதிகள், பலவீனங்கள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக தான் அவர் சிலுவையில தன்னுடைய சொந்த உயிரையே கொடுத்திருக்கிறாரு. உயிரை கொடுத்த தேவன் இன்னைக்கு உங்களையும் நடத்த அவர் உண்மையுள்ள தேவன். கவலைப்படாம நீங்க வாங்க, நான் உங்களை பாதுகாத்துக்கிறேன். யாரு என்ன பண்ணாலும் இப்படி என்ன சொன்னாலும் நான் அதை சமாளிச்சுக்கிறேன். நீங்க என் கூட வாங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நாங்க வரோம் ஐயா. மெதுவா வாங்க. கை பிடிச்சு எந்திரிங்க. ராஜுபாய், அந்த ஆம்புலன்ஸை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்க. இவங்க எல்லாரையும் வண்டியில நம்ம ஏத்தி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருவோம். அவங்களை அங்க தங்க வச்சு நம்ம பராமரிக்க போறோம் இன்னையில இருந்து. வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? பசங்கள்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் அங்க போன காரியம் என்ன ஆச்சு?
ஊழியங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? கேட்க மறந்துட்டேன். அங்க பேஷண்ட்லாம் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்களா? பரவாயில்ல, எல்லாருமே நல்லா இருக்காங்க. 1-2 பேருக்கு மட்டும்தான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. அப்படியா? கொஞ்சம் அவங்க எல்லாம் பார்த்துட்டேன். முக்கியமா இன்னைக்கு மனுஷ்பூர் வர போக வேண்டியது இருக்கு. ஆமால்ல, நம்ம இந்த ஆதிவாசி கிராமத்துல ப்ரேயர் நடத்த வேண்டியது இருக்குல்ல. நல்ல பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க. திங்ஸ் எல்லாம் இருக்குதா எல்லாமே? இல்லைன்னா எல்லாத்தையும் வாங்கி வச்சிடறோம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம். நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடு. நான் இன்னைக்கு நைட்டு வந்து நான் அங்கே மனுஷ்பூர் போக வேண்டியது இருக்கு. இந்த ஆதிவாசி கிராமத்தில் உள்ள மீட்டிங்கை முடிச்சுட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ நான் நைட்டே வந்துடுறேன். சரிங்க, நான் பாத்துக்கிறேங்க. டாடி அந்த வில்லேஜ்க்கா போறீங்க? ப்ளீஸ் டாடி, நாங்களும் வரோம் டாடி. டாடி ப்ளீஸ் போங்க ப்ளீஸ். ஓ, நீங்களும் வர்றீங்களா? டாடி, நான் அப்போ பசங்களையும் கூட்டு போறேன். நான் அவங்களுக்கு ஒரு அவுட்டிங்கா இருக்கும்ல. சரி, அப்ப நான் இவங்களை மட்டும் கூட்டு போறேன். நீ எஸ்தரும் இங்க இருங்க. சரிங்க, இங்க உள்ள மத்த வேலைகள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். பசங்களை கூப்பிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே, லெட்ஸ் கோ. சீக்கிரம் கிளம்புங்க. ஹே ஜானி டிமோத்தி, சீக்கிரம் கிளம்பு. தலைவரே, அந்த வெள்ளைக்காரி மிஷினரி இருக்கான்ல, இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்து சிக்கி இருக்கான். என்ன பண்ணலாம்? ஆமாண்டா டேய், அவனுங்களை நானும் கொஞ்ச நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஊருக்குள்ள வந்தானுங்க, ஏதோ மருந்து கொடுக்குறேன் மாத்திரை கொடுக்குறேன்னு சொல்லி வந்தானுங்க. இப்ப பாரு, வெளிநாட்டு கடவுளை கொண்டு வந்து ஜனங்க மத்தியில இதான் ஜீவன் உள்ள தேவன், உயிர் உள்ள தேவன் சொல்லி நம்ம ஜனங்க மனசெல்லாம் மாத்திட்டான்டா அவன். ஆமா தலைவா, நீ சொல்றது கரெக்ட் தலைவா. என்னடா அந்த ஜனங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாத போச்சு, நம்ம மேல ஒரு பயம் இல்ல, சுத்தமா மரியாதை இல்லாம போச்சு தலைவரே. இப்படியே விட்டானா இது சரியில்லை. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. பாப்போம் அவனுங்களை ஒரு வழி பண்ணுவோம். நீ சொல்லு தலைவா, நீங்க முடிச்சிடலாம் தலைவா. அவனுங்களை இப்படியே விடக்கூடாதுடா. அவனுங்களை நேரம் பார்த்து சமயம் பார்த்து அவனுங்களை எப்படி ஆகல நம்ம போட்டு தள்ளணும். இன்னைக்கு அவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு வா போய் பாப்போம். இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும். சொல்லிட்டீங்கல்ல, இன்னைக்கு அவன் கதை முடிஞ்சு. நான் பாத்துக்கிறேன் தலைவரே, சரியா? தொலைதூர பயணத்தில் சோர்வு, ஆதிவாசிகளின் கூடுகை முடிய சற்று தாமதம், இவை இரண்டும் அன்றிரவு தங்கள் வாகனத்திலேயே தங்கிவிடலாம் என்ற நிலைமைக்கு கொண்டு சென்றது. ஆனால் அன்றிரவே அவர்களின் கடைசி இரவாக மாறினது. பிள்ளைங்களை காத்துக்கோ ஏசப்பா. கிளாடிஸி எஸ்தரையும் பார்த்துக்கோ, அவங்கள நீங்க பார்த்துக்கோ. அப்பாவை கட்டி பிடிச்சிக்கோ. ஒன்று நம்ம ஏசப்பா கிட்ட போக போறோம். டாடி ரொம்ப எரியுது டாடி, மூச்சு விடவே முடியல டாடி. எரியுது டாடி. சகிச்சுக்கோங்கடா, ஒன்றும் சொல்லலடா. லவ் யூ. Miss you, Gladys. Miss you, Esther. என் கணவனுக்கும் என் பிள்ளைகளுக்கும்
இந்த செயலை செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன், மனதார மன்னிக்கிறேன். என் கணவன் செய்த இந்த கனமான ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்வேன். ஆண்டவரே, இந்த மக்களை மன்னியும், இந்த தேசத்தை ஆசீர்வதியும், இந்த தேசத்தின் மக்களை ஆசீர்வதியும். நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை மாத்திரம் நம்புங்க. அவரால் தான் நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. இந்த நம்பிக்கையிலே தான் இந்த வாழ்க்கையை பயணத்தை நான் தொடரப் போகிறேன். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் இந்த பலனை கொடுக்கும். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையிலே சோராது ஓடிடுவே. விசுவாச பாதையிலே சோராது ஓடிடுவே. பரலோகமே என்